வெல்கம் டு கிட்ஸ் ஸ்டோரி டைம். இன்றைய சிறுகதை காக்கை நண்பன். ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல நெல் விவசாயம் செஞ்சுகிட்டு இருந்தாரா. அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல ஒரு பெரிய மரம் இருந்தது. அதுல நிறைய காக்காய் வாழ்ந்துகிட்டு வந்தது. எப்பவும் தன்னோட வீட்டை சுத்தி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்த காக்கா எல்லாத்தையும் அந்த விவசாயிக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் தன்னோட வீட்டுல இருந்த பழைய சாப்பாடு தானியங்களை காக்கைகளுக்கு சாப்பிட கொடுப்பாரு. ஒரு நாள் அவரோட விவசாய நிலத்துக்கு நிறைய வெட்டு கிளிகள் வந்தது. அதுங்க நிறைய தானிய வகைகள் அனைத்தும் ஒன்னும் இல்லாமல் பயிர்களை தின்னுதிர்க்க ஆரம்பிச்சுச்சுங்க. அத பார்த்த விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இந்த வெட்டுக்கிளிகளை துரத்தணும்னு முயற்சி செஞ்சாரு. ஆனா நிறைய வெட்டுக்கிளிகள் இருந்ததால அவரால எல்லாத்தையும் விரட்ட முடியவில்லை. ரொம்ப வருத்தப்பட்ட விவசாயி ஒண்ணுமே செய்ய முடியாம வருத்தத்துல அங்கேயே உட்கார்ந்து தன்னோட நெல் பயிர்களை வெட்டு கிளிகள் தின்றது நாசமாக்குறத பார்த்துக்கிட்டு இருந்தாரு. வருத்தமா உட்கார்ந்து இருந்த விவசாயிய பார்த்த காகங்கள் உடனே பறந்து வந்து வெட்டுக்கிளிகளை பிடிச்சு திங்க ஆரம்பிச்சுங்க. இத பார்த்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வெட்டு கிளிகளையும் பிடிச்சு தின்ன காகங்கள் எல்லாம் பார்த்த விவசாயி, அடடா, இத்தனை நாள் நமக்கு தொந்தரவோடு நினைச்சுக்கிட்டு இருந்த காக்கா எல்லாம் தான் கொடுத்த சின்ன உணவுக்காக இப்ப நமக்கு உதவி செஞ்சு நம்மள காப்பாத்திடுச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அன்னையில இருந்து காக்காவோட சேர்ந்து தன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாரு அவரு. குழந்தைகளை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.